எப்படி கோழிக்கால் எல்லாம் பற்றியல எல்லாம் நல்ல வடிவாக வந்திருக்கு. வணக்கம். நானும் இந்த காணையிலேருந்து எதிர்பார்த்தேன். என்ன நடக்குது இங்க? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பிரியாணி. பிரியாணியா இங்க எல்லாம் வெட்டி வச்சாச்சு. கண் எரியுது. வருத்தம் வருத்தம். ஓ ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு சரியான வருத்தம். அதனால செல்வா குக்கிங் என்ன சமைக்கிறாருன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன். முடிவு மட்டும் இருந்து பாருங்க. ஓகே. ஹலோ வணக்கம். நானும் இந்த காணையிலேருந்து எதிர்பார்த்தேன். என்ன நடக்குது இங்க? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பிரியாணி. பிரியாணியா இங்க எல்லாம் வெட்டி வச்சாச்சு. கண் எரியுது. வருத்தம் வருத்தம். தடிமன், காய்ச்சல், இருமல் எல்லாம். சரி, நீங்க சொல்லுங்க என்னம்மா செய்யறதுண்டு. ஹலோ, கதை கேட்டா கதையை சொல்லுங்க. விட்ட கையில் வச்சு கொண்டு வெட்டி கொண்டு கதையை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. இருப்பு இல்லையா? இதுல வெங்காயம் கிடக்குது, பட்டை கிடக்குது, ஏலக்காய் கிடக்குது, கராம்பு கிடக்குது, மிளகு கிடக்குது, மற்றது அனீஸ், மற்றது பிரியாணியில் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், மிளகா போட்டுனீங்களா? மிளகாய் போடும். இந்த எல்லாம் போட்டு நல்லா வதக்கப்படுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன எடுக்கிறது? மிளகா எடுக்கிறேன். முதல்ல ஊற வச்சுக்கிடங்க. மிளகா வெட்டுறேன். எத்தனை மிளகா சொல்லலாம்? இந்த அளவெல்லாம் கேட்கக்கூடாது. அளவெல்லாம் தெரியா, சும்மா ஒரு மாதிரி செய்யறா. ஆனால் டேஸ்டாக வரும். வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாது, அதுக்கு நான் கேரண்டி. வயிற்றுக்குள்ள ஒன்றும் செய்யா. மிளகாய் போட்டு எங்க வளையீங்க? இதெல்லாம் எல்லாம் பார்த்து பழகிறதா? கொத்தமல்லி. அதே கொத்தமல்லி என்றவன் இதே இப்பவே போடுறதா? கண்ணெல்லாம் மாரி இது காய்ச்சல் போலோட திருப்பி வந்துட்டேன். காய்ச்சல் விட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இது லிட்டில் வேண்டினா அது வெட்டுற கொத்தமல்லி நல்லியில தமிழ் கடையில் வேண்டின மாங்காய், நெல்லிக்காய் இருக்கு, சாப்பிடுவோம். நெல்லிக்காய் ஏன் செல்வா நல்லதா உடம்புக்கு? நல்ல சின்ன சின்ன வட்டியா. எப்போ போடுற இது? கடைசியாயா முதலா? வெங்காயம் வதங்கினது பிறகு போடுறது. இது மின்சாயில, இதுதான் புதினா. இதுக்கு தமிழ்ல என்ன? எங்கட ஸ்ரீலங்கன் தமிழ்ல புதினா. புதினா
அதையும் சின்ன சின்னதாக வெட்டப்படுது. எல்லாம் வதங்கிட்டா இனி என்ன போடணும்? தக்காளி. அதே தக்காளி என்ற வெங்காயம் வதங்கின அப்புறம் தான் தக்காளி போடணுமா? ஏன் அது அப்படி? அது அப்படித்தான். கேள்வி கேட்காம வீடியோ கேள்வி கேட்காமன்னா அப்போ பார்க்குறதுக்கு விளங்க தானே வேணும். தக்காளி வதங்கின அப்புறம் தான் இந்த வெங்காயம் வதங்கின அப்புறம் தான் தக்காளியை போடணுமா? இதே தண்ணி வச்சிருக்கு இதுல சொல்ல. அரிசி அவிக்க அதுக்குள்ள என்ன போடுறியா? சின்ன சீரகம். அடுத்தது நெல்கன், கராம்பு, காடமோன், ஏலக்காய், பிரியாணி இலை. இது உள்ளியும் இஞ்சியும் முடிச்சு. மஞ்சள், மஞ்சள், எல்லாம் போட்டு கொதிச்சா அப்புறம் அரிசியை போடணும். என்னது? அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு உள்ளி. உள்ளி இஞ்சியும் பூண்டு தான். இஞ்சியும் உள்ளியும். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு கோழியும் கத்துது. மின்சையில் அதுக்கு பிறகு கொரியாண்டர் உப்பு போட்டீங்களா? இல்லை. எல்லாம் மிக்ஸ் பண்ணப்படுது. கரம் மசாலா பவுடர். கொஞ்சம் மல்லித்தூள். செல்வாண்ட பிரியாணி மிக்ஸுக்கு. ஆச்சி மசாலா. இது முந்தி கடையில் விற்ற நாங்கள். அதில் இருந்து அது நல்ல பவுடர் உண்டு. எல்லாரும் பிரியாணி மசாலா அரைச்சி தங்கட வாட்டுக்கு செய்கிறது. எங்களுக்கு டைம் இல்லை. மிளகாத்தூள். மிளகாத்தூளும் போட்டாச்சு. நல்ல வாசம் வருது. இப்ப பசியும் வருது. மிளகாத்தூள் காணாதா? மிளகாத்தூள் நல்ல உரைப்பு பிரியாணி.
இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் போல கூட. அந்த சைட்ல ஒரு தக்காளி ஒட்டி கொண்டு நிக்கிறார், அவரையும் சேர்த்து செய்யுங்க. எனித்தான் கழுவி வச்ச சிக்கன். அதுக்கு கத்துறீங்க இப்படி. கழுவி வச்ச சிக்கன், வெட்டி கழுவி வச்ச சிக்கன். நெஞ்சு கோழியும் இருக்கா? அதுக்கு தயிர். கடையில வாங்கின தயிர். கடையில வாங்கின தயிர். எத்தனை தயிர் போடுற? 2 உப்பு போடுறார். உப்பு எவ்வளோத்துக்கு போடணும்? கூடுமான அளவு கூட முடியாது. உங்க கூடினாலும் சாப்பிட முடியாது, குறைஞ்சாலும் சாப்பிட முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கோழி அவியறதுக்கு மூடி விடணும். சரியா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி நல்லா அவிய விடணும். இங்கே தண்ணி கொதிச்சுட்டு. ஓகே, இப்போ என்னது? தண்ணி விடுவோம். ஏன் நீங்கள் பைப் தண்ணி விடாமல் போத்தல் தண்ணி விடுறீங்க? எல்லாம் தண்ணி தான் மிச்சமாக இருக்கிறதா. சரி, சொல்லுங்களேன். பைப் தண்ணியே விடுறேலையாண்டு. பைப் தண்ணி கல்க்கு இருக்குது. கணக்கு கல்க்கு இருக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல. ஆனால் இந்த தண்ணியும் பசக்க போகல, இதுன்னா இதுலேயும் கல்க்கு வருது. அப்படி எப்படி வருது? சரி, கொஞ்சம் இறைச்சி அவியட்டும். உங்களுக்கு ஒரு தண்ணியை பார்த்துட்டு சரி, உப்பு புளி காரம் எல்லாம் பார்த்துட்டு பாருங்க. எனக்கு தடிமன் வாய். எப்படி? என்ன ஃபேட்? ஓகேயா? கொஞ்சம் கொத்தமல்லி அதில் இருக்கிறது. கொத்தமல்லி அதான் அந்த பிரியாணி வாசத்தை கொடுக்குறது.
நிகரே இல்லா. ஓகே, போடைக்க நான் இல்லை, அரிசி போட்டாச்சு இப்போ. ஹலோ ஹலோ, வணக்கம். தண்ணி கொஞ்சம் கூடி அரிசி அப்புறம் சமைச்சு போட்டு சோறை தண்ணியை கூட விட்டுட்டு எடுக்கிறாரு. இதுக்குள்ள பாருங்க, நல்லா அவிய விடணுமா? அப்ப அரைவாசி அரிசிக்கே மீன்ஸ் போடுபடுது. எவ்வளோத்துக்கு அவிய விடணும்? அரைவாசிக்கு அவிய விடணும். அவியல் சோறு அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி அவிய விடணும். இதுக்கு கொஞ்சம் நெய்யும் போட்டார், அது போடைக்க நான் இல்லை. இப்போ இது எவ்வளோத்துக்கு அவிஞ்சாண்டு உங்களுக்கு தெரியும் செல்வா? அரிசி எடுத்து பார்த்தா தெரியும். அரிசியை எடுத்து பார்த்தா தெரியும். இங்கே இந்த அரிசியை பாருங்க, எப்படி நல்லா உண்டொண்டா வருது அவிஞ்சு. உடையும் அரிசி எடுத்து வெள்ளு மாதிரி வளையக்கூடாது, இது வளையுது. வளைஞ்சான்னு அர்த்தம். எப்படி உடைக்கணும்? இப்படி உடையணும். உடையிற பருவத்தில் வந்தால் இதுக்காக ஓடணும். இந்த கோழி கத்துது, இந்த அதுக்குள்ள ஓடணும். இதுக்குள்ள அதுக்குள்ள ஒண்டா போடணும். அப்படி தண்ணியை வடிச்சிட்டு இப்படி இன்னும் போற்றுவேன் ஆராதிப்பேன். கோழியும் கத்துது. ஊற்றி போட்டு போட போறார், வடிச்சு போடுறாரு எல்லாரும் சோறு. இருக்கு இப்ப எப்படி செய்த நீங்க இருக்கா காட்டுங்க. மெல்லமா மெல்லமா இப்படி நல்லா கூடாது, நல்லா இதண்ணா கூட இப்படி செய்து போட்டு இனி என்ன கொத்தமல்லி புதினாவை திரும்ப மேலே போட்டுட்டு அலுஃபோலிய இந்த டைமுக்கு முடிச்சிட்டியால் செல்வா. மிட்டா கேஸுக்கு எல்ரூபாய் வர கணக்கு வெளியில் அது இந்த வெக்க வராமல் இப்படி மூடிட்டு ஆவி வராமல் வெக்க செல்வா. ஆவின்றது உங்களோட ஆவி. பிரியாணின்ற ஆவி வெளியில வராம
டம்ப்னு சொன்னா அப்ப என்ன? டம்ப்ண்டா ஆவி, ஆ, ஆவியண்டா வெக்க. உங்களுக்கு பிசாசு ஆவி என்ன? மெல்லிய சூட்டில் ஓடா நிறைய சூட்டில் வச்சு விட வேண்டியதான். இப்படி எவ்வளோ நேரம் விடணும்? 20 நிமிஷம். 20 நிமிஷம் மெல்லிய சூட்டில். நான் ஒருக்கா வெளியில் போயிட்டு வந்தேன். நான் அதுக்கிடையில இது முடிஞ்சது. எல்லாரும் பசியில் திறந்துட்டினோம். ஆனால் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். ஓகே, முடிஞ்சா அப்புறம் இது இப்படித்தான் இருக்கும். இப்படி அப்படி எல்லாம் உண்டுண்ட இந்த உண்டுண்ட இருக்கு. அரிசி எல்லாம் பாருங்க, சோறு எல்லாம் எப்படி கோழிக்கால் எல்லாம் பற்றியெல்லாம் எல்லாம் நல்லா வடிவாக வந்திருக்கு.